ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொரியல்களுக்கு போட வேண்டிய பொடி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு சும்மா இன்றைக்கி சேனக்கிழங்கு எடுத்துருக்கேன். சேனக்கிழங்கை வேக வச்சு எடுத்து அது தோல் உரித்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய் தூள் போட்டு அது நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஊற விட்டுட்டேங்க. அது ஊறட்டோன்னிட்டு அதுக்குள்ளே கடாயில் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்வறுவலாக வறுத்துக்கணுங்க. இந்த பொடியை தான் நம்ம பொரியலில் போட போகிறோம். அது பொன்வறுவலாக ஆனோடனே ஒரே ஸ்பூன் கடலைப்பருப்பும் போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அது முடிஞ்ச உடனே தனியாவும் அரை ஸ்பூன் போட்டு அதையும் வறுத்துக்கணுங்க. அது வறுபடும் போது ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு அதையும் போட்டு வறுத்துக்கணுங்க. அரை ஸ்பூன் சீரகமும் போட்டு அதையும் மூணுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. அரை ஸ்பூன் வேர்க்கடலையும் போட்டு வறுத்துக்கலாங்க. அப்புறம் 5 காஞ்ச மிளகா போட்டு வறுத்துக்கணுங்க. இதெல்லாம் வெறும் வாணலிலே வறுக்கணுங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் பூண்டு போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு தேங்காய் துருவலையும் போட்டு வறுத்து எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கணுங்க. இந்த ட்ரையாக இருக்கிறத முதல்ல அரைச்சிக்கணும். அப்புறமா இந்த தேங்காவையும் பூண்டையும் எண்ணெயில் வறுத்ததை போட்டு அரைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வருங்க. அதுக்குள்ளே சேனக்கிழங்குக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம் போட்டு வதக்கணுன்னு ஊற வச்ச அந்த சேனக்கிழங்கு இதுவை போட்டு கொஞ்சம் நல்ல எண்ணெயில் பிரண்டு வர மாதிரி வதக்கிட்டே இருக்கணுங்க. அது ஓரளவுக்கு மசாலா கலந்து வரும்போது நம்ம அரைச்சி வச்ச பொடியை ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வறுவ விடணுங்க. மீதி இருக்கிறத எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இது தேங்காய் போட்டு அரைச்சதுனால அதை நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பேங்க. எல்லா பொரியலுக்கும் போடலாம், நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். டிஷ் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் போடுங்க, லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.